இருவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இதுவரை இந்த மேடையிலே நடித்தவர்கள், பக்கவாள மேல கலைஞர்கள் அனைவரும் அன்புகூர்ந்து மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். உங்களை கௌரவிக்க இருக்கிறோம். அதுவரை இந்த பட்டியல் 133 தாண்டிடுச்சு. நான் 30 தான் வாசிச்சிருக்கேன். ஒரு 20 வாசிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கள். PS ரங்கசாமி கல்லூர் காரைக்குடி சங்கம் நல்ல எண்ணத்தை எங்களுக்குள் விதைத்தவர்கள் இவர்கள் எங்களவராக இருந்தாலும் கூட கௌரவிக்க வேண்டியது கடமை. இதே மனப்பாங்கு மற்றவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்களை கௌரவிக்கின்றோம். இப்பொழுது எங்கள் சங்க புறவலர்கள் இருவரும் அவர்கள் இருவரையும் நினைவு பரிசு இது எளிமைதான் எல்லாம் அந்த வழங்கி கௌரவிக்கின்றார்கள். சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். இப்பொழுது சான்றிதழ் பெறுவர்களுக்கு ஒரு அறிவிப்பு. உங்க பேர் அதில் எழுதல, அதையும் நம்முடைய பார்த்திபராஜா அவர்களே உள்ளே இருந்து எழுதி தருவார்கள். எழுதி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். இப்பொழுது இந்த நாடகத்தில் பங்கேற்ற கலைஞர்களையும் கௌரவிக்கிறோம். அவர்களோடு நாங்கள் இல்ல, இந்த நாடகம் திண்டுக்கல் பக்கத்திலே புதுரோடு என்கிற கிராமத்திலே நடந்தது. அந்த கிராமத்தார்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்து அவங்களையும் அதில் நடித்த நடிகர்களையும் இங்கே சான்றிதழ் வழங்கி கௌரவிக்க இருக்கிறோம். அதே போல அதற்கடுத்து கண்டவராயன்பட்டி அதில் ஊரார்களும் அங்கே நடித்த நடிகர்களும் பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கிறோம். அதே போல அடுத்து சாலூரிலே நடித்த அந்த ஊரார்களும் அதில் நடித்த மகன் சூர்யாவும் நடித்து தந்த மகன் சூர்யாவும் மற்றும் அன்றுக்குரிய கலைஞர்களும் இங்கே சிலர் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த வழியிலே கௌரவிக்க இருக்கிறோம். அதே போல மதுரை சங்கம், புதுக்கோட்டை சங்கங்களையும் கௌரவிக்க இருக்கின்றோம். இப்பொழுது இந்த மேடையிலே பங்கேற்றவர்கள் அணிகரன், நகைச்சுவை நடிகராக நடித்த அணிகரன் அவர்களை மேடைக்கு தயவு செஞ்சு வந்துருங்க. நடிச்சவங்க தான் தெரியுமே, யாராவது நடிச்சவங்க வந்துருங்க. அணிகரன் அவர்களுக்கு இப்பொழுது சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கி இசை நாடக சங்கத்தின் சார்பாக செயலாளர், பொருளாளர் கௌரவிக்கிறார்கள். இருவரும் இணைந்து அதோடு ஊர் சார்பாக முத்துசாமி அவர்கள் இணைந்து கௌரவிக்கின்றார்கள். அடுத்து ஒரு நகைச்சுவை நடிகராக தன்ராஜ் அவர்கள். தன்ராஜ் வாப்பா. ஜெயபிரியா வாமா. தன்ராஜ், ஜெயபிரியா. இங்கே எங்களுடைய மைத்துனர் ராமநாதன் சொன்னதை போல எங்கள் சங்கத்துக்கு கௌரவம் தந்து என்றளவும் தந்து கொண்டிருக்கிற ஜெயபிரியா அவர்கள் கௌரவிக்கின்றோம். உதயகுமார் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். கரூர் சங்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு காரைக்குடி சங்கமே கெதி என்று வந்திருக்கிற மரியாதைக்குரிய அருமை மகன் பிரகாஷ் இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார். பணவாத்திய கலைஞர் என்ற புகழை இந்த சங்கத்தில் இருப்பவர்கள் நிறைய பெற்றிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே துரைராஜ் அவர்கள் யோசிச்சு பேச வேண்டியிருக்கு, மற்றவங்க கோச்சு கூடாது. துரைராஜ் அவர்கள், இதற்கு முன்னால் வாசித்த முத்துக்குமார் அவர்கள், கொல்லங்குடி கருப்பாயி பிறந்த மண்ணிலிருந்து ஒரு கலைஞர் வந்திருக்கிறார் தன்ராஜ் அவர்களுக்கு. அப்புராஜ் அவர்கள் கும்பராஜ் அவர்கள் கௌரவிக்கின்றோம். அஜித் குமார் அவர்களை கௌரவிக்கின்றோம். நாரதர் அஜித் குமார் எல்லாம் ஊருக்கு போறதுக்காக முன்னாடி கொடுத்து அனுப்புறோம். அடுத்த ஊர்ல வாசிவங்க தர்மா, கண்ணன், ஆஸ்தான வித்வான் கண்ணன் அவர்கள். யாரும் தெய்வனி நம்ம நாடகம் தான். நிதியாக ரூபாய் 13,500 இங்கே வழங்கப்படுகிறது. வெளிநாடு மற்றும் உள்நாடு வாழ் நண்பர்கள் நமது குடும்பத்தில் பயணிக்கக்கூடிய
அனைத்து நண்பர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க மட்டும் கிடையாது, முதலிலே ஆரம்பித்தது ஜிவி செங்குட்டுவன் மற்றும் அருமை மைத்தினர் சரவணன், சண்முகவேல், சக்திவேல் அனைவரும் இணைந்து நடத்திய புதுரோடு நாடகத்திலே முதலாக ஆரம்பித்தது அங்கேதான் நிவாரண நிதியாக ஆரம்பித்தது. நமது புலன குடும்பம் அந்த நாடகத்திற்காக 29,500 அங்கே நமது புலன குடும்பம் மற்ற இடங்களில் நிதியாக வழங்கியும் சரி, நமது குடும்பத்திலும் சரி 29,500 வழங்கி இருக்கின்றது. அடுத்து இரண்டாவது கண்டவராயன்பட்டியிலே நடந்த நாடகத்திற்கு நமது குடும்பத்தின் சார்பிலும் நமது குடும்பத்தில் உள்ளவர்கள் சார்பிலும் வெளிநாட்டிலிருந்தும் கூட ரூபாய் 53,000 அங்கே வழங்கியது. இன்று இங்கு 13,500 வழங்கி இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து கூட முத்துராமலிங்கம் அவர்கள் கூட 16,787 ரூபாய் அங்கிருந்து அனுப்பியிருந்தார்கள். அதுபோல் அன்புடன் மணி அவர்கள் கூட 9,480 ரூபாயை வெளிநாட்டிலிருந்து அனுப்பியிருந்தார்கள். அதுபோல சுபா தங்கராஜ் அவர்கள் கூட வெளிநாட்டிலிருந்து நிறைய பணங்களை எல்லா நாடகங்கள் நடக்கப்பட்ட இடங்களில் கூட அங்கே நிதியாக வழங்கி இருக்கிறார்கள். முதலில் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்கும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்கும் நமது வாட்ஸ்அப் குடும்பத்திலே பயணித்துக் கொண்டிருக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இந்த தருணத்திலே இந்த நிதிகளை வாரி வழங்கிய மற்ற சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் அனைவர்களுக்குமே முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல் நிதிகளை வாரி வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அதுபோல் இங்கு பீர்கலைக்காடை சேர்ந்த செம்பருத்தி MMA செம்பருத்தி கபாடி குழு தெருக்கலைக்காடு நண்பர்கள் வந்திருக்கீங்க. இங்க வாங்க மேடைக்கு தயவு செய்து 20,000 இங்கே வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் இங்கே ராஜ நடிகர் ஜிவி செங்குட்டன் அவர்களுக்கு வெள்ளி மோதிரம் ஒன்றை இங்கே அவர் வழங்க இருக்கின்றார்கள். வாங்க வழங்கி இருக்கின்றார்கள். 20,000 வாங்க அங்க அவர்களே, அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கண்டவராயன்பட்டியிலே வரவு வந்த பணம் 1,20,000 அதை இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். மெய்யப்பன் அருமைக்குரிய சகோதரர் அவர்களும் அருமை அப்பா SK ராமச்சந்திரன் அப்பா அவர்களும் இங்கே அந்த பணத்தை 1,20,000 இங்கே வழங்குவதற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுரோட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய மைத்தினர் SK சரவணன் அவர்கள் அங்கே நிதியாக வந்த 85,000 இங்கே நிதியாக வழங்குவதற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, புதுரோட்டில் முதல் ஆரம்பிச்சது ராஜ நடிகர் ஜிவி செங்குட்டன் அவர்களுடைய ஒரு சரவணன் அவர்கள் அங்கே வரவு வந்த பணம் 85,000. கண்டவராயன்பட்டியில் 1,25 இங்கே வரவு வரக்கூடியது காலையில் கண்டிப்பாக தெரியும். அது மற்ற எல்லாருடைய முன்னிலையிலும் தான் பொறுப்பாக எல்லாருக்குமே உங்களுடைய எல்லா இடத்துலையும் இது நடக்கும். யூடியூப் மூலமாகவும் சரி, ஃபேஸ்புக் மூலமாகவும் சரி, டிவி செய்தி மூலமாகவும் சரி, எல்லாருக்கும் வழங்குவது நேரடியாக எல்லோரும் பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க எப்படி நன்றி செய்ய போறோம்னு தெரியல ஒருத்தவங்களாம். ஏன்னா நான் சொன்னேன் சிலருக்காக நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, சிலர் ஒரு மாதிரியா இது வருமா என்ன சொல்ல. அப்ப நான் சொன்னேன் எல்லார்ட்டையும் இந்த வேளையிலே 5 லட்சத்தை தாண்டும் ஒருத்தவங்களை 3 லட்சம் எங்கள் நண்பர்கள் தாண்டும் நான் சொன்னேன். அது எதை வச்சுதான் இவங்களை வச்சுட்டேன். ஆனா ஒண்ணு, ஒரு 10 ரூபா குறையுது. கபாடி குழு செம்பருத்தி கபாடி குழு 30 ரூபா போட்டுருந்தாங்க. நான் விளையாட்டு சொல்றேன், நீங்க நான் சொல்ல சரியா ஞாபகம் இருக்கா? நான் விட மாட்டேன், வாங்கிக்குவேன். அந்த எல்லோருக்கும் நன்றி. நான் பேரை சொல்லாமல் இருக்கக்கூடிய செம்பருத்தி கபாடி குழு பீர்கலைக்காடு ரூபாய் இப்ப 2,000, இன்னும் 10,000 தரப்போறாங்க. 20,000, 10,000 தரப்போறாங்க. இதிகாச சூழல் பெருமாள் இவர் பேரால எல்லா ஊர்லயும் இப்படியே செஞ்சுட்டே இருக்காங்க. நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். அதோட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, வர்றாங்க. இப்ப சூர்யா வந்திருக்காரு, கலைமதி வந்திருக்காரு,
நம்முடைய ரவிபிரசாத் வந்திருக்காங்க. எல்லா புலவர்களும் இங்க வரப்போகுது. அவங்க சீனுக்கு வர்றதுனால அப்புறம் கொடுக்கலாம்னு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் என்னுடைய இப்ப நான் அழிஞ்சதுக்கு காரணமே அல்ல, இந்த லிஸ்டா வந்துகிட்டு நான் அனுப்புகிறேன். அது நான் அழுதேன், கண்ணீர் வடிச்சேன். அதே போல இந்த கண்டவராயப்பட்டியில் நடந்ததை சங்கத்து மூலமாவே செய்யுங்கன்னு சொல்லி அவங்க வந்தாங்களே, அந்த உள்ளத்தை நான் பெருசா பாராட்டுறேன். 1,20,000 ரூபாய் அந்த ஊர் பொதுமக்களுக்கு நன்றி. அண்ணன் எஸ்கேஆர் மூத்தவருக்கு, அவர் மகன் மெய்யப்பனுக்கு நன்றி. அதே போல சரவணன், இவங்க இங்க இருந்து வரலங்க, இந்த பணத்தை அவங்க என்னமோ செஞ்சிருக்கலாம். இந்த கலெக்டர் அலுவலகத்தில் கொடுக்க போறோம்னு ஒரு செய்தியை சொன்னாங்க. இந்த செய்தியை நான் சொன்னேன். உடனடியாக எங்கன்னா நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம், நம்ம பழனிக்கு அருகில் இருக்கு ஊரு புது ரோடு, அவங்க போட்ட கோடு இன்று புது ரோடாக மாறி இருக்கிறது. சரவணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் நன்றி. இப்பொழுது நிகழ்ச்சி தொடர்கிறது.
பொம்பளை வேஷம் போனாவே கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஏன் தெரியுமா? போன வருஷம் நடந்த சம்பவம் அப்படி. இப்படிதான் பொம்பளை வேஷம் போட்டு நானும் போய் வெளியே ஆடி பாடி பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, ஒரு 4 பயிலுக்கு தண்ணியை போட்டுட்டு முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க. அவங்க குறுகுறுனே பார்த்தாங்க, எதையும் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அவங்க பார்த்த பார்வை நமக்கு பயம் கிளம்பிருச்சு. சரி, தொழிலை ரசிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு நானும் தொழிலை பண்ணிட்டு பின்னாடி போய் கொட்டாய வரையா பின்னாடி போய் அசந்து படுத்துட்டேன். ஆமா, ட்ரெஸ்ஸை கழட்டாம இவங்க 4 பேரும் தண்ணி அடிச்சுக்கிறதுக்கு பின்னாடி வந்திருக்காங்க. பொம்பளை புள்ள தனியா கிடக்குறதா தூக்குடான்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் வச்சுக்கிட்டு பிரிச்சு விட்டு பார்த்துருக்காங்க. இங்கிட்ட ஒண்ணு உருண்டு ஓடி இருக்கு, அங்கிட்ட ஒண்ணு உருண்டு ஓடி இருக்கு. எல்லாம் மனசுதான். அதுல ஒருத்தன் காம வெறி பிடிச்சவன் போல இருக்கு. ஓடுனது மஞ்ச பொத்துன்னு தெரிஞ்சு வாயில ராவிட்டானே. அன்னைக்கு நான் தப்பிச்சேன். அந்த பந்தா வந்து கொடுக்கறது நான் பட்ட பாடு இருக்கேன். அதுல இருந்து பொம்பளை வேஷம் போறது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நம்மளாம் வந்திருக்கோம்னா எதுக்காக வந்திருக்கோம்? விதி திரட்டுறதுக்கு வந்திருக்கோம். ஆமா, அதனாலதான் நான் ஒரு செல்போனை பரிசா கொடுத்துருக்கேன். வாங்கலையா? வச்சிருக்காரு. அவளை கூப்பிடும், அடுத்த பேசுவா. அடியே அப்பா வந்தாரு. கண்ணுக்கு கவர் பேசிருக்கேன். மட்டும் தான் போறோம். அம்மா வெளியே பாரு. அம்மா அம்மா ரொம்ப அழகாதான் இருந்தா. அப்பா சொல்ல போல காட்டுக்கு வந்துட்டான். இந்த மாதிரி இடத்த பாத்துட்டு பொய் சொல்லாதீங்க. எல்லா
ஊர்ல இந்த மாதிரி இடம் இந்த மாதிரி இடம் ஒரே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா. இந்த மாதிரி சீன் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? அதனால வந்த சரியா அடியா தாடி
அப்படிதான் இப்படிலாம் ஆடிப்பாடி விளையாண்டாச்சு. ஏண்டி, விளையாட்டுலயே நம்ம இருந்துட்டோமே. அப்பா சொன்னா நம்ம செஞ்சுக்கோமா? அப்பா என்ன என்ன சொன்னாரு அப்பா? அப்பா என்ன காவல் பார்க்க சொன்னாரா இல்லையா? ஆமா. அந்த காவலை சரியா செய்யணுமா இல்லையா? ஆமாம்மா. ஒரே correct. ஒரே விரட்டு லவக்குன்னு விரட்டும் என்ன விரட்டுன்னு கொள்ள பக்கம் போறீங்க அலலம், அலலம், ஆலோலம், அழகான பட்சிகளே ஆலோலம்.